ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் கரங்களை தொட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்த போறேன். என் கரம் தொட்டு ஆசி பெற்ற உனக்கு உன்னுடைய எல்லா ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் என் செல்லமே. ஏன்னா நான் அவ்வளவு சுலபமா அவ்வளவு சீக்கிரமாக என் கைகளை உயர்த்தி யாரையும் ஆசீர்வதிப்பது கிடையாது. ஆனா இன்னைக்கு என் கரங்களை உயர்த்தி நானே என்னை கையை தொடுன்னு சொன்னேனா கண்டிப்பா உனக்கான ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக உன் வாழ்க்கையில ஒப்படைக்க தான் சொன்னேன்றதை புரிஞ்சுக்கோ. என் கரம் தொட்ட உனக்கு இன்று நீ மகிழும்படியாக உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறேன். நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேட்டினா நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். உனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நான் பல நன்மைகளை பல உதவிகளை உன் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படிதான் இப்போது உனக்கு தெரிஞ்சே கூட உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை முடிச்சு தர ஓடி வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு சிறப்பான நல்ல விஷயம் நடக்க போகுது. உன் மனம் முழுக்க வலியோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் காணாமல் போக செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ அழுது அழுது கவலைப்பட்டு மனசு தவிச்சு துடிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் சரி செய்ய இந்த வராகி அம்மா வந்துட்டேன் செல்லமே. என் மடி சாஞ்சு அழுதினா கண்டிப்பா உனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நான் உன் பக்கத்துல இருந்தாலே அது உனக்கு பெரும் ஆறுதலாக இருக்கும். என்னை போல உனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும். உன் மன வெளியையும் வேதனைகளையும் போக்கி உன் மன பாரத்தை எல்லாம் குறைத்து உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். என் அன்பு பிள்ளையான நீ எதற்காகவும் கவலைப்பட வேணாம். காலம் உள்ளவரை நான் உன்னை மடியேந்த தயாராக இருக்கேன். ஒரு குழந்தை தன் தாயின் மடியில் எப்படி நிம்மதியாக படுத்திருக்குமோ அதே போல இந்த வராகி அம்மாவின் மடியில நீயும் படுத்து கொள்ள தயாராகு. உன் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு என் மடியில படுக்க வச்சு உன்னை தட்டி கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அழகான வாழ்க்கையையும் நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இப்போது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு கஷ்டமாகவும் கவலையை தரும் விதமாகவும் இருந்தாலும் அனைத்தும் மாறப்போகுது. நான் உனக்கு உறுதியாக இருந்து உன்னுடைய சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினா போதும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை சாதனைகளை படைக்க செய்வேன். உன் மனசுல இருக்கும் சிந்தனைகள் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக மாற்றி தர வேண்டியதும் அந்த சிந்தனைகளையே உன் வாழ்க்கையாக அமைச்சு தர வேண்டியதும் கூட இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு தான். உன் யோசனை மட்டும் நேர்மறையாக இருந்துச்சுன்னா கர்ம வினைகளால் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. உன் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல யோசனைகளுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த வராகி அம்மா நானே அமைச்சு கொடுப்பேன். முதல்ல உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நான் சொல்கிறத கேளு. உனக்கு பிடிச்சதை வேணாம்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உனக்கு பிடிச்சதை அதுவாகவே உன்னை விட்டு போகும்போது அதை எப்படி உன்னால் பிடித்து வைத்து கொள்ள முடியும்? உன்னை விட்டுட்டு போகிறதை இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினச்சின்னா அது முடியாத காரியம். அதனால் உன்னை விட்டு விலகுவதை அப்படியே விட்டுவிடு. உன்னை நோக்கி வருவதை மட்டும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. நீ எந்த தப்பும் செய்யாமல் யார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டுதான் அவங்கள உன் கூட வச்சுக்கணுன்ற எந்த அவசியமும் உனக்கு இல்லையேன் செல்லமே. சில உறவுகளையும் சில மனிதர்களையும் நீ இழந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப போராடுறது எனக்கு தெரியும். என்னதான் உனக்கு எல்லா உரிமையும் இருந்தாலும் அவர்கள் உன் அன்பையும் அக்கறையும் புரிஞ்சுக்காம உதாசீனப்படுத்தும் போது உன்னால என்னதான் செய்ய முடியும்? அதனால யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அவமதித்தாலும் அலட்சியப்படுத்தினாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு. அவர்களுக்கும் இந்த நிலைமை வரும்போது கண்டிப்பா உன்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. நான் பெற்ற செல்வமாக நீ இருக்கும்போது உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செஞ்சு தருவேன். தன்மானத்தை இழந்து அவதிப்படாதே. இந்த வராகி அம்மா உன் விதியை மாற்றி எழுதி உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். உன் விரல்களை இருக்க பிடித்து கொண்டு உன்னை என் வசமாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. ஏமாற்றம் செய்து
உன் பாசத்தை அவமதித்தவர்கள் கண் முன்பாகவே உனக்கான மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க நிச்சயமா கஷ்டப்படுவாங்க. உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தவர்கள் கூட நிச்சயமாக தனிமையில் துன்பத்தை அனுபவிப்பார்கள். நீ எப்போதும் மனசை சுத்தமா வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே. உன்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் நீ சரியாக செஞ்சும் கூட உன்னை சுற்றி இருக்கவங்க தப்பு செஞ்சாங்களா, அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? தவறு செய்தவர்கள் அதை உணர்ந்து கொள்வதற்கான காலம் கண்டிப்பாக வரும். நீ அமைதியாக இரு. எந்த தாமதமும் இல்லாமல் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரமாக சிறப்பாக நான் அமைச்சு கொடுப்பேன். என்னை நாடி வந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீரும். ஒருவரை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை அவங்க தான் நீ நினச்சி அவங்கக்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்ட. ஆனால் அவங்க உன்னை உறவாக உயிராக நினைக்காம உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்களே நினச்சி நீ மனவேதனையோடு இருப்பது எனக்கு தெரியும். வருந்தாதே என் செல்லமே. உன்னை ஏமாற்றிய துரோகியே சந்தோஷமாக வாழும்போது என்னை நம்பி இருக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த வராகியம்மா நல்ல வாழ்க்கையை தர மாட்டேனா என்ன? உனக்கு ஏற்றவாறு ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு தீங்கு செய்தவர்களும் துரோகம் செய்தவர்களும் அதற்குரிய தண்டனையை பெற்று துன்பப்படும்படி கர்மாக்களை அனுபவிக்கும்படியும் நானே செய்வேன் என் செல்லமே. உன் சிரிப்பு மீண்டும் மலரப்போகுது. இந்த நாள் உனக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்க போகுது. என்ன நடந்தாலும் நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் இந்த வராகியம்மா சுலபமாக நிறைவேற்றி கொடுப்பேன். உன் மனதில் இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை காயப்படுத்தியவர்களையும் நீ கடந்து வந்துவிடு. இனிமே உன் வாழ்க்கை உனக்காக இருக்க போகுது. நீ மன நிம்மதியோடு உற்சாகத்தோடு தைரியமாக வாழ்ந்து காட்ட தயாராய்க்கோ என் தங்கமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் கண்ணு முன்னாடி உன்னை புகழ்ந்து பேசும் சில மனிதர்கள் உனக்கு பின்னால போய் உன்னை இகழ்ந்து தப்பா பேசுறவங்களா, உன்னை பற்றி தவறான விஷயங்களை பரப்புபவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வையே. நீ எப்போதும் இப்படிப்பட்ட மனிதர்களால் தடுமாறி சாய்ந்து போயிடக்கூடாது. ஒருத்தவங்க நீ செஞ்ச நல்லதை பொய்ன்னு தப்பாயினும் சுயநலத்தோடு நீ செய்யணும் பலமுறை சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்கிறது தான் உண்மையொன்றை சிந்தனை வரக்கூடும். அதனால் ஆரம்பத்திலே இப்படிப்பட்ட தவறான கெட்டெண்ணம் கொண்ட தப்பான மனிதர்களை அடையாளம் கண்டு உன் பாதையிலிருந்து விலக்கி வச்சிரு. உன் முன்னால் சிரிக்கக்கூடிய இந்த மனிதர்கள் உன் முதுகுக்கு பின்னால் குத்தக்கூடிய நிழலாக இருந்தா முதல்ல அவங்கள விட்டு விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது என் செல்லமே. அதுக்கு விட்டுட்டு இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவர்களை பற்றி நீ யோசிச்சினா அது உன் நேரத்தையும் நிம்மதியையும் வீணாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு முன்னேற்றம் வருவதற்கும் இந்த வராகியம்மா துணையாக இருப்பேன். நீ எப்போதும் உன் மனசை சுத்தமாகவும் உன்னுடைய சுற்றத்தை சுத்தமாகவும் வைத்துக்கொள். சுத்த பத்தம்னா சொந்தக்காரவங்க எல்லாம் நல்ல மனசோட தூய்மையாக இருப்பதைத்தான் சொல்லுகிறேன். எப்போதும் நீ மட்டும் நல்ல மனசோடு இருந்தால் போதாது. உன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் நீ நினச்சது போல உனக்கான இலக்கையும் உன்னுடைய ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ள முடியும். அதனால தான் நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோன்னு சொல்கிறேன். அறிவு சார்ந்த புரிதலோட அனைத்து விஷயங்களையும் யோசித்து புரிந்து கொள்ளும் தன்மையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உனக்கு இதுவரைக்கும் எத்தனையோ வசதிகள் கிடைக்காம கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க. உனக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகளும் அடிப்படையான ஆசைகளும் கூட நிறைவேறாம கஷ்டமான வாழ்க்கையை நீ வாழ்ந்தது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு மற்றவங்க முன்னால் தலை நிமிர்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை இந்த வராகியம்மா உனக்காக கொடுப்பேன் என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ்கிற அளவுக்கு உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். உன்னுடைய உழைப்பின் வியர்வையில்தான் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இப்போது நீ வாழுகிற வாழ்க்கையை
உனக்கான தண்டனை நீ நினச்சிக்காத. மற்றவங்க சொந்தக்காரவங்களோட அரவணைப்பில் நீ நிம்மதியாக கொஞ்ச காலம் இரு. கூடிய சீக்கிரம் நான் உனக்கு செஞ்சதெல்லாம் நல்லதுக்கு தான், உன்னுடைய வலிமையை அதிகமாக்க தான் நான் உனக்கு சோதனையை கொடுத்தேன்றது கண்டிப்பாக உனக்கு புரிய வரும். உன் வாழ்க்கையில் உனக்கு பணக்கார பெற்றோர்களும் இல்லை, பரம்பரை சொத்தும் இல்லை. உன் உழைப்பாலேயே நீ முன்னேற வேண்டிய காலகட்டத்தில் கட்டாயத்தில் நீ இருக்கிற. அப்படி இருக்கும்போது உன்னை பார்த்து சிரிக்கும் சில பேரை நினச்சி நீ துவண்டு போக வேண்டாம். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நீ முன்னேறும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை தேர்ந்தெடுத்து என்னை வணங்கச் செய்த இந்த வராகி அம்மா உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் தர முடியாதா என்ன? இதோ இப்போதே என் கரம் தொட்ட உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்த போகிறேன். உன் மனசு சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கோ. நானே உனக்கு ஆதரவாக இருந்து அன்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் கொண்டு வருவேன். இப்போது வெறிச்சோடி சோர்ந்து போயிருக்கும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மனநிறைவை நான் உண்டாக்குவேன். உன் மனசில் அடிக்கடி ஒரு கேள்வியும் ஒரு கவலையும் வந்து போவது எனக்கு தெரியும். அந்த கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேன். உன் கவலைகளுக்கும் நானே முடிவு கட்டுறேன் செல்லமே. ஏதோ ஒன்று வருது, ஏதோ ஒன்று போகுது, என்னடா வாழ்க்கை இதுன்னு வாழ்க்கையை நினச்சி நீ சலிக்கவோ வெறுப்பவோ வேண்டாம். நீ குழம்பிக்கிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் முடிவு கட்டி உன் மனசுக்கு தெளிவை கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். முதல்ல உன் மனசை தெளிவுபடுத்து. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் கரங்களை பிடித்து கொண்டு காப்பாற்ற இந்த வராகி அம்மா இருப்பேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நானே செய்து முடிப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். முழு மனசோட நீ இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராகு. நான் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய எல்லா முயற்சிகளையும் வெற்றி கிடைக்கச் செய்வேன். உன் வாழ்க்கையில் இனி பல மடங்கு அற்புதங்களை கொண்டு வரப்போகிறேன். உனக்கே தெரியாமல் நீ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். என் வார்த்தையை மனசில் வச்சு நீ நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ தயாராகு. நான் உனக்காக திட்டமிட்டு இருக்கும் வாழ்க்கை நீ நினைப்பதை விடவும் சிறப்பானது. இப்போது அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும்படி செய்ய போகிறேன். உன்னுடைய நம்பிக்கை தான் எனக்கு இப்போது அவசியமாக தேவையானதாக இருக்கிறது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை சரியானதா, உண்மையானதா, 100% நம்பகத்தன்மையோடு இருந்தா அந்த நம்பிக்கையின் பலனாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்ப. நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைக்குமே செல்லமே. உன் எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்த்து நிற்கும் தைரியம் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் நான் எண்ணற்ற அதிசயங்களை நிகழ்த்துவேன். என்னை நம்பும் என் செல்ல குழந்தையான உனக்காகவே இனி ஒவ்வொரு நாளும் வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கப் போகிறேன். இனிமே நீ எதற்காகவும் அஞ்ச வேண்டாம். நீயே யோசிக்காத, நீயே எதிர்பார்க்காத பல நல்ல வாய்ப்புகளை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எப்போதும் எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. கவலைப்படுறது எந்த பிரச்சனைக்கும் தீர்வையோ முடிவையோ தருவதில்லை. அதுக்கு பதிலாக அமைதியாக இருந்தீன்னா அந்த அமைதி உன் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இப்போது உன் குடும்பத்தையும் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுற உனக்காகவே நான் மகிழ்ச்சியும் மனநிறைவுமான நிம்மதியும் கலந்த வாழ்க்கையை தரப்போகிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். நீ நினச்ச காரியங்கள் ஒவ்வொன்றாக இனி வெற்றிகரமாக நடந்து முடியும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை இப்போது சுமூகமாக நடத்தி கொடுக்க போகிறேன். உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு குடும்பத்தில் எந்த சந்தோஷமும் இல்லாமல் சங்கடத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு நான் நல்லதை செய்ய போகிறேன். சில சமயங்களில் வீட்டில் கூட இருக்கிறவங்க வெளிநபர்கள் கூட இல்லை, வீட்டுக்குள்ளேயே உரிமையோடு இருக்கக்கூடிய உறவுகளே வீட்டில் பிரச்சனை வருவதற்கு காரணமானவர்களாக இருப்பார்கள். உன் குடும்பத்தில் உங்களுக்குள்ளே வர்ற சண்டைக்கு யார் காரணமாக இருக்கா, யார் பிரச்சனையை உண்டு பண்ணுறான்னு புரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேச்சை தவிர்க்க பழகு. உன் வீட்டில் மாய மந்திரங்கள் எதுவும் இல்லை, ஆனால் கெட்ட எண்ணம் கொண்ட சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் செய்யும் விஷயங்களையும் அவர்கள் செய்யும் தவறுகளையும் நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக விட்டு கொடுத்து போக பழகு. உன் மனசில் இருக்க சந்தேகத்தையும்
மனஸ்தாபத்தையும் தூரமாக துரத்தி அடிச்சிடு. எப்போதும் வாக்குவாதங்களையும் சண்டை போடுவதையும் சச்சரவையும் தவிர்த்துவிட்டு அமைதியா எல்லாவற்றையும் சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வா. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையில வெற்றிகளை கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் கூட நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே.